மனைவி விவாகரத்து கேக்குறாங்க, கன்ஃபார்மா தெரியுது சங்கீதாக்கு பின்னாடி திமுக இருக்குன்ட்டான். உங்க பொண்டாட்டிய கூட உன்னால வச்சுக்க முடியும்னா நீ என்ன தலைவன்னு கேட்டோம், பதில் இல்ல. உன் சங்கீதாக்கு பின்னாடி திமுக இருக்குன்னா, உன் மனைவியவே திமுக இயக்குதுன்னா நீ எப்படி தலைவன்? பதிலே இல்ல. நான் பர்சனலா பேச விரும்பல உண்மையிலே, ஆனால் எதிர்த்து யாரு பேசினாலும் திமுக இருக்கிறது. இதத்தான் திமுக செய்யும். நாங்கள் திமுக வைத்து கழிக்கிட்டா பிஜேபி பி டீம், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா பிஜேபி உள்ள வந்துரும். இவர்கள் சங்கிகள், ஆர்எஸ்எஸ் கைகூலி. பாத்தீங்களா, ரஜினிகாந்த பாத்துட்டாங்க, சங்கின்ட்டாங்க. பெத்த பிள்ளை வெளியே பிஜில உட்கார்ந்துருக்கு, பெத்த பிள்ளை அங்க அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கு. இவரு ஊராம் பிள்ளைக்கு சீர் தர போறாராம். முதல்ல ஓவட்டு பிள்ளைக்கு சீர் கொடு, அப்புறம் ஊராவட்டு பிள்ளைக்கு சீர் கொடுக்கலாம். வீடு கொடுப்போம், காரு கொடுப்போம், பைக் கொடுப்போம், அதெல்லாம் இருக்கட்டும். உங்க மனைவி வீட்டுக்குள்ள இடம் கேக்குறாங்க, அதை கொடுங்க, அப்புறம் மத்ததை கொடுக்கலாம். ஒரு காமெடி பீஸ். தாவேகாவின் கொள்கை என்ன? கன்ஃபார்மா தெரியும் ப்ரோ, நீங்க திமுக காசு வாங்கிட்டீங்க. தாவேகாவுடைய கல்வி கொள்கை என்ன? மாசம் 2 லட்சம் ரூபாய் சாட்டைக்கு வருது ப்ரோ. தாவேகாவுடைய கொள்கை என்ன? மாசம் 80 லட்சம் வாங்குறீங்க. திமுக பேரோல இருக்கீங்க. யார் இவங்க? டேய், அவங்க எச்சி கைட்டு கூட காக்க வர மாட்டாங்கடா திமுக காரங்க. அவங்க வீட்டுக்கு வந்தா கக்கூஸ்வாலிய கலவாங்கிற கூட்டம் எங்களுக்கு காசு கொடுப்பாங்களா? திமுக காசு வாங்கிட்டு தான் நாங்க திமுகவுடைய அடக்குமுறை, திமுகவுடைய ஒடுக்குமுறை, ஆத்ம கொள்ளை, கனிமவள கொள்ளை, ஊழல், லஞ்சம், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சியினுடைய அடக்குமுறை எடுத்து பேச முடியுமா? காசு வாங்கினா பேசுறான். இவனை எடுத்து கேள்வி கேட்டா என்னைய காசு வாங்கிட்டேன்னா, சீமானன் பெட்டி வாங்கிட்டாருன்னா, இடுமானம் கார்த்திக்கு கொட்டி கொட்டுன்னு கொட்ட, தம்பி சேனல் மொத்தமே மாச வருமானம் 30,000 தான். கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுன்ட்டாங்க. நாம மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களையோ இல்ல தமிழிசை சவுந்தரராஜனையோ ஏதோ ஒரு டிபேட்ல சந்திச்சு பேசி நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டாங்களா இல்ல நல்லா இருப்போம்னு கேட்டாங்களா? நல்லா இருப்போம், நாட்டை மாத்தும்னு சொல்றாங்க. கூட்டு சேர்த்தாங்க, பேசக்கூட முடியாது. நாங்க பேசினா எங்களுக்கு பச்சை குத்துவது. அந்த திமுக குத்திய அதே பச்சையத்தான் இப்ப தாவேகா குத்துது. இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில கூட்டணி பேச்சுவார்த்தை, கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜக, குரான் மீது சத்தியம் என்று சொல்கிறோம், பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். 64 62 புரோன் இருக்காங்க. இப்போ எடப்பாடி சொல்றான் 120 சீட்டு குறைஞ்சு நான் நிக்க மாட்டேன், நான் தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன்னு வரிவேல் ஒரு படத்துல, கவுண்டமணி படத்துல கடப்பார் நீச்சல் முங்கு நீச்சல் போடுவேன், தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன், இந்த தமிழ் சென்னையினுடைய மானத்தை என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லி கட்டான் தரையில குதிப்பாப்புல. யாரு? கவுண்டமணி. அதான் எடப்பாடி பழனிசாமி. நீ அவங்க சொல்லிட்டாங்க, நீ கூட்டணி பேச வேண்டாம், நீ அமைதியாரி, நாங்க பாத்துக்கிறோம். டெல்லிக்கு வர்றாப்புல, நாளைக்கு டெல்லிக்கு போறாப்புல. யாருக்கு? கரூர் விவகாரமா? டெல்லியிலே இருக்கு, உங்க அண்ணன் இங்க இருக்கணுமா இல்ல சென்னை வரணும்னு முடிவு பண்ணிக்க. கூட்டணி இருந்தா டெல்லிக்கு இங்க வருவாப்புல, கூட்டணி வேணாம்னா டெல்லியிலே வச்சிருவோம். எப்படி முடிவுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க? கூட்டணிக்குள்ள போனா அது தற்கொலைக்கு சமங்க, தனியா நின்னா அது கொலைக்கு சமங்க. கூட்டணிக்குள்ள போனாலும் இவங்க அடிப்பாங்க. அவங்க பயப்படுறது யாருக்கு? நாங்க கூட்டணிக்கு வருது பிரச்சனை இல்லைங்க, சும்மாவே கொலகுத்து குத்துவானுங்க. கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜகன்னு போனா இவங்க பறந்து பறந்து அடிப்பாங்க. சீமான் கூட சும்மா இருப்பாருங்க. இந்த சாட்டையும் ஒரு பயம் இருக்காங்க. ஏங்க அவங்க ரொம்ப படுத்துவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவாங்க, காதுகளும் 7 தலைமுறைக்கு திட்டுவானு பயந்து போயிருக்காங்க. இப்போ அந்த நாளுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் ப்ரோ. வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. தெரியும் நீ இந்த இடத்துக்கு நகருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப திமுக கூட அவர் போனாலும் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார், எங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார், உங்களுக்கும் அண்ணா வழிகாட்டி, எங்களுக்கும் அண்ணா வழிகாட்டி, நீங்களும் திராவிடம், நாங்களும் திராவிடம். திமுகலையும் ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காங்க. அதிமுக உங்களுக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல் தலைவர், எனக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல், உங்களுக்கு அம்மா தலைவர், எனக்கு ஜெயலலிதா அம்மா வழிகாட்டி ரோல் மாடல். உலகத்திலே பாருங்களேன், திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். கலைஞர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், அண்ணா ரோல் மாடல், பெரியார் ரோல் மாடல். ஆனா திமுக அதிமுகவை ஒழிக்கணும். யாரு? நம்ம பக்கா மாசு. டேய், யாரா நீ? இதை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம், அதைத்தான் சகோதரி பர்கானா சொன்னாங்க. ஒரு தாய் சொல்றாங்க, ஒரு தாய், என் பிள்ளை செத்தா பரவாயில்ல,
தளபதிக்காக தானே செத்தாருன்றா. நீ பெத்தெடுத்தியா இல்லையா, எங்கேயாவது பறிச்சுட்டு வந்தியா உன் பிள்ளைய? இன்னொரு பெண் சொல்லுது, சொல்லக்கூடாது பெண்களுக்கு சபையில, அவருக்கு அம்மா இல்லைன்னா நாங்க அம்மாவா இருப்போம், அவருக்கு தங்கச்சி இல்லைன்னா நாங்க தங்கச்சியா இருப்போம். அது நீயே முடிவு பண்ணிக்க. சொல்லுதாங்க. யாரு? குப்பை கூட்டுறவன், தெரு பொறுக்கிறவன், 10 பொண்டாட்டி வச்சிருக்கான். யாரு? அப்படின்னா உனக்கு எவ்வளவு ஏத்தவிடா? குப்பை கூட்டுறவனா அப்ப தூய்மை பணியாளர்கள் என்றால் உனக்கு அவ்வளவு இழிவா, அகங்காரம், அத்துமுறா? குப்பை கூட்டுறவன் கூட 10 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, தளபதி வச்சு கூடாதுன்னு கேட்கிற ஒருத்தி. அவ கட்சியில் எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியினுடைய மகளிர் பாசறை பொறுப்பாளருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எதுக்கு விஜய் கொள்கை அறிவிக்கல தெரியுமில்ல? கொள்கைன்னு ஒண்ணு அறிவிச்சா நாம் தமிழ் கட்சிக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன கொள்கை? தமிழ் தேசியம் என்கிற கொள்கை இருக்கிறது. இந்த கொள்கையை எந்த கட்சியோடும் பொருத்த முடியல. நாம் தமிழ் கட்சி கொள்கையை வைத்துக் கொண்டு அதிமுக இணைய முடியுமா? முடியாது. ஏன்? அது திராவிட கட்சியினுடைய நீட்சி. நாங்கள் உலகத்தின் ஒப்பற்ற தலைவன். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தன் இனத்துக்காக போராடி இருக்காங்க. பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரோ, யாசர் அரபாத், ஹோசிமின். ஆனால் எந்த தலைவனும் தன் கட்டிய மனைவியோ பெற்றெடுத்த பிள்ளைகளையோ களத்துல பலி கொடுக்கல. சுபாஷ் சந்திரபோஸ் போராடினார், ஆனால் தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. பகத்சிங் போராடினார், தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. யாசர் அரபாத் போராடினார், தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. ஹோசிமின் போராடினார், தன் குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவியை களத்தில் இறக்கல. ஆனால் உலக வரலாற்றிலே தன் இனத்தின் விடுதலைக்காக கட்டிய மனைவியை, பெற்றெடுத்த பிள்ளைகளை களத்தில் பலி கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் மட்டும்தான். அந்த தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் எம்ஜிஆரை, அண்ணாவை, ஜெயலலிதாவை, கருணாநிதியை தலைவராக ஏற்ற இவர்களோடு ஒருபோதும் கூட்டு வைக்க முடியாது. தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடத்தோடு கூட்டு சேராது. அப்ப இந்திய தேசியம், இந்துத்துவ, பிஜேபி வாய்ப்பே இல்லை. அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழ் முன்னணி. அவனுக்கு புலித்தேவன், அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன். அவனுக்கு ஜெய்காலி, ஓம்காலி என்றால் எங்களுக்கு எங்களுடைய வெட்டுடை காளி. அவனுக்கு ராமன் என்றால் உலகத்தை மிரட்டிய 10 தலை ராவணன் எங்களுக்கு. கொள்கையே வேற. அப்ப எப்படி கூட்டி சேர முடியாது. அப்ப நாங்க கொள்கையை அறிவிச்சிட்டோம். அதனால திமுகவோட, அதிமுகவோட, பாஜகவோட கூட்டணி சேர முடியாது. இவன் என்ன பண்ணான்? கொள்கையை அறிவிக்கல. விஜயனுடைய எல்லா தவறுக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பதனாலதான் அவர் என்ன பண்றாப்ல? அஞ்சலை அம்மாள் சிறப்பு நீதிமன்ற அமைப்பு பண்றாப்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாவட்ட நீதிமன்றம் என்பது உயர் நீதிமன்றத்துறை கட்டுப்பாட்டில் வருது. உயர் நீதிமன்றம் என்பது உச்ச நீதிமன்றத்துறை கட்டுப்பாட்டில் வருது. உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற ரிஜிஸ்டர் பதிவாளருடைய கட்டுப்பாட்டில் வருது. அவர் தான் ஒரு நீதிமன்றத்தை உருவாக்க முடியும். தமிழ்நாடு அரசு ஒரு நீதிமன்றம் வேணும், மதுரையில நீதிமன்றம் வேணும்னா தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்டு அனுப்பலாம். அதுக்கு முடிவு செய்வது யாரு? உச்ச நீதிமன்ற பதிவாளர், ரிஜிஸ்டர். உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் பேர் வைக்கலாம்னா இந்தியா முழுக்க பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் பேர் தானடா நீதிமன்றத்துக்கு இருந்திருக்கும். சட்டத்தை உருவாக்கிய மாமேதை அண்ணல் அம்பேத்கர் நீதிமன்றம் இருந்திருக்கும். தம்பி இடுமானம் கட்டம் கேட்டாரு, டேய் நீதிமன்றத்துக்கு தான் பேர் வைக்கலாம் இருந்தா கருணாநிதி ஊழல் ஒழிப்பு நீதிமன்றம் வச்சிருக்க மாட்டாங்களா? வச்சிருப்பாங்க. கலைஞர் கருணாநிதி ஊழல் ஒழிப்பு, கலைஞர் ஊழல் ஒழிப்பு, நல்லா இருக்கடா, வச்சிருப்பாங்க. சொல்றாப்லங்க அஞ்சலை அம்மாள் சிறப்பு நீதிமன்றம். எதுக்கு? பெண்களுடைய பிரச்சனை தீர்வு காண. முத கேஸ் யாரு கேஸ் தெரியுமில்ல? சங்கீதா கேஸ் தான். அப்படி அமைக்கப்பட்டா முதல் வழக்கு. இவர் ஒரு தலைவர், இவரோட கூட்டம். ஏன்னா கூடியிருக்கிறவன் பூரா முட்டாள்கள், அறிவெளிகள், சோசியல் டஸ்ட், சமூக குப்பை, மொத்த குப்பையும் கூட்டிட்டாங்க. விஜய் அரசியலுக்கு வந்து ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமில்ல? தமிழ்நாட்டில் இவ்வளவு அரசியல் குப்பைகள் இருந்திருக்கிறது என்பதை விஜய் இந்த சமூகத்துக்கு காட்டார். இவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாரும் யாரு? படிச்சவன், +2, மினிமம் டிகிரி, பிஇ, எம்பிஏ என்று குறைந்தபட்சம் ஒரு பட்டதாரி. அவன் படிச்சவன், சமூக வலைதளத்தை கையாளக்கூடியவன். அவன் தான் சொல்றான் தளபதி வந்தார்னா நாடு சொர்க்கமா மாறிடும். என்ன ஐயா 2000 ரூபாய், எடப்பாடியும் 2000 ரூபாய், அப்பா 2000 ரூபாய்,
சித்தப்பூர் 2000 ரூபாய், விஜய்னா 2500 ரூபாய். ஏன் 2500? கரூர்ல தமிழ்நாடு அரசு 10 லட்சம் அறிவிச்சது. உடனே என்ன பண்றான்? 20 லட்சம் அறிவிக்கிறாப்ல. சரி, அவங்க கொடுத்ததே கொடுக்க முடியாது, அப்ப என்ன பண்ணணும்? கூடுதலா கொடுப்போம். அவர்கள் 2000 தருகிறார்கள், 2500 தருகிறார்கள். நான் என் மக்களுக்கு கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை இலவசமாக தருவேன் என்று எவன் சொல்கிறாரோ அவர்தான் மக்களுக்கான தலைவன். நான் வந்தால் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்க்கையை கொடுப்பேன் என்று யார் சொல்கிறாரோ அவர் தலைவன். ஆவடியில புனிதா சொன்னது போல, ஆவடி என்றாலே தொழில் நகரம். இந்தியாவுடைய ராணுவங்களுக்கான தளவாடங்களை, இந்திய ராணுவத்திற்கான உடையை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடம். ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ராணுவத்திற்கான உடை தயாரிக்கும் தொழிற்சாலையிலேயோ, ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையிலேயோ எத்தனை தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதை பெரும் மதிப்பிற்குரிய ஆவடி மண்ணிலே வாழ்கிற இளைஞர்கள் சிந்திச்சு பாருங்க. சண்டிகர்ல தொழிற்சாலை இருக்கு, தனி மத்திய அரசுடைய தொழிற்சாலை. பெரும்பாலும் அந்த மண்ணினுடைய மகன் மட்டும்தான் வேலை செய்ய முடியும், மற்ற மாநிலத்துக்காக இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதுதான் மாநில அரசுடைய வேலை. ஆவடி இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. வாக்காளர்களும் கிட்டத்தட்ட 4,30,000 வாக்காளர்கள். இப்போ எஸ்ஐஆர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 3,80,000 நெருக்கி 4 லட்சம். அதுல பாதிக்கு பாதி இளைஞர்கள். இந்த இளைஞருக்கான வேலை வாய்ப்புக்கான தொழிற்சாலை இங்க இருக்கிறது, தனியாரும் இருக்கிறது, அரசும் இருக்கிறது, ஒன்றிய அரசும் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கா என்றால் இல்லை. திமுக தேர்தல் அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 90 விழுக்காடு தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்பதை உறுதிப்படுத்துவோம். தனியாரிலையும், தனியார் நிறுவனங்களிலையும் தமிழனுடைய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம். திமுக தேர்தல் அறிக்கை செஞ்சுச்சா? ஆவடியில வாழ்கிற இளைஞர்களுக்கு, ஆவடி மண்ணிலே பிறக்கிற இளைஞர்களுக்கு ஆவடியில் கூடிய தொழிற்சாலை வேலை கொடுத்திருந்தா அப்புறம் என்ன மைத்துக்கடா 1000, 2000, 2500? அவன் படிச்சு ஜாவா பைக் வாங்குவான், புல்லட் வாங்குவான், ஹூண்டாய் கார் வாங்குவான், இன்னோவா வாங்குவான், ஃப்ரிட்ஜ் வாங்குவான், ஏசி வாங்குவான், எல்லாத்தையும் வாங்குவான். ஆனா கல்வி, மருத்துவத்தை அவனால வாங்க முடியாது. நான் நினைச்சா ஒரு கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். நினைச்சா ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஒரு ஸ்கூலையோ என்னால கட்ட முடியாது. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை அனைவருக்கும் இலவச கல்வி. அது அண்ணன் சீமானுடைய தேர்தல் வரைவு, எங்கள் தேர்தல் அறிக்கை, எங்களுடைய வாக்குறுதி. இப்ப இல்ல, 2016 இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். செயல்பாட்டு வரைவு என்று மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்துல நாம் நமக்கு செயல்பாட்டு வரைவு இருக்கு, எங்களுடைய மேனிபெஸ்டோ இருக்கு. போய் எடுத்து படிச்சு பாருங்க. கல்வியை எப்படி கொடுப்போம்? கல்வினா இன்னைக்கு இருக்கிற கல்வி இல்ல, உலகத்தரமான கல்வி. போட்டியே அரசு பள்ளிக்கும், வேலம்மாளா எஸ்ஆர்எம் தமிழ்நாடு அரசு பள்ளியா, இதான் போட்டி. இன்னைக்கு வேலம்மாள் சிறப்பா இருக்கு, எஸ்ஆர்எம் சிறப்பா இருக்கு, எஸ்ஆர்எம்சி சிறப்பா இருக்கு, பணிமலர் நல்லா இருக்கு அப்படின்றான். அங்க போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டா தேவையில்லை. இனிமேல் புதிய தனியார் பள்ளிகளுக்கு எங்கள் ஆட்சியில திறக்க வாய்ப்பு கிடையாது. இருக்கிற தனியார் பள்ளிகளுக்கு சமூக சேவை செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு நீட்டிப்பு செய்யப்படும், இல்லை என்ன ரத்து செய்யப்படும். சமூக சேவை என்ன? அவன் ஒரு குளத்தை வெட்டணும், 10 குளத்தை தூர்வாரணும், 1 லட்சம் பனைமரங்களை, தென்னை மரங்களை அந்த பள்ளிக்கூடம் சார்பாக, கல்லூரி சார்பாக நடணும். நட்டு நான் இவ்வளவு சமூக சேவை பண்ணிருக்கிறேன், இவ்வளவு ஏரிய தூர்வாரி இருக்கிறேன், இத்தனை மரங்களை நட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல இந்த சேவையை நான் பண்ணிருக்கிறேன், இவ்வளவு ரத்த தான முகாம் கொடுத்திருக்கிறேன், இந்த மருத்துவமனை இலவசமாக 100 பேர் இருக்க பெட்ல 25 பேருக்கு இலவச மருத்துவமனை கொடுத்திருக்கிறேன், இந்த குருதிக்கொடை பாச அரிமநாதன் மூலமாக 1,00,000 பேருக்கு நான் ரத்தம் வழங்கியிருக்கிறேன். இப்படி சொன்னா மட்டும்தான் அவனுக்கு நீட்டிக்கப்படும். இப்படி யாராவது சொல்லுவாங்களா ஒரு தலைவன்? அப்படி சொன்ன தலைவன் எங்களுடைய செந்தவன் சீமான். இது மக்களுக்கு தேவை. கல்வி மக்களுக்கு தேவை, மருத்துவம் மக்களுக்கு தேவை. அது எல்லாத்தையும் விட முக்கியமான தேவை என்ன? ஆவடியினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்று ஒண்ணு ஜாட் ஜிபிடி போய் போட்டு பாருங்க, ஜெமினிட்ட கேளுங்க. ஜெமினினா ஜெமினி கணேசன்ல, ஏஐட்ட போய் கேளுங்க, கூகுள்ல போய் சர்ச் பாரு. ஆவடி தொகுதி பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். நான் என்னமோ பெருசா கண்டுபிடிச்சு வந்து பேசல.
பொதுவா தெரியும் என்னது, சுகாதாரமான குடிநீர். யாராவது 1000 ரூபாய் தேவையா? நல்ல தண்ணிய குடுறா, தண்ணிய குடுறா, குடிக்க தண்ணிய. எனக்கு பசிக்குது, பக்கத்துல கூடிய டீ பாய் கடையில போய் ஒரு அக்காபினா கக்காபினா கிண்லே குண்லே வாங்கி குடிச்சிடுறேன். இங்கே ஒரு தாகம் எடுத்து ஒரு மாடோ ஒரு ஆடோ ஒரு காக்கையோ சிட்டோ ஒரு புறாவோ தாகம் எடுத்தால் எந்த அண்ணாச்சி கடையில தண்ணி வாங்கி குடிக்கும் என்ற கேள்வியை இந்திய நிலத்துல ஏன் உலகத்திலே எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். எனக்கு தாகம் எடுக்கிறது, நான் தண்ணி குடிப்பேன். ஆனால் கொக்கும் சிட்டும் காக்கையும் பருந்தும் காட்டில் வாழக்கூடிய உயிரினங்களும் எப்படிதான் தண்ணி குடிக்கும்? அவர் காக்கைக்கும் சிட்டுக்கும் கொக்குக்கும் மட்டும் பேசல, அணில் எப்படா தண்ணி குடிச்சு சொல்லி அணிலுக்கும் சேர்த்து அரசியல் பேசியவன் எங்களின் சீமான். ஒரு அணில் தாகத்துல தள்ளாடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தன் வாட்டர் பாட்டில தண்ணியை ஊத்துறான், அப்படியே பரிதவிக்குது. இன்னைக்கு அந்த அணில் தாகத்துக்கு தண்ணிக்கு பரிசு மாதிரி இந்த அணில் போய் சீட்டுக்கு பரிதவிச்சு நிக்குது அப்படின்னு. 2 அணிலுக்கும் சேர்த்து அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ எங்கள் அம்பேத்கர் கொள்கை தலைவர் கவின் ஆணவ படுகொலைக்கு, பெரியார் கொள்கை தலைவர் திருப்பரங்குன்றத்துக்கு, சாதி ஒழிப்பு சமூக நீதி தீண்டாமை எதைக்கும் பேச மாட்டாப்ல. திருப்பரங்குன்றம் நோ, கவின் ஆணவ படுகொலை நோ, மேல்பாதி நோ, வேங்க வயல் நோ, ரித்தன்யா மரணம் நோ. ஏன்டா ரித்தன்யா மரணத்துக்கு பேசணும் இப்பதான் தெரியுது. இவர் மேலே ஒரு விவகாரத்து வழக்கு இருக்கும்போது அங்க எப்படி பேசுவாப்ல? பேசல. அப்போ எதுக்கும் பேச மாட்டார். என்ன பண்ணணும்? ஒருத்தர் கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாட்டு பிரச்சனை, ஹைட்ரோகார்பன் போராட்டம், மீத்தேன் போராட்டம், 8 வழிச்சாலை போராட்டம், சாகர் மாலா, பாரத் மாலா, ஆந்திர காட்டுக்குள்ள 22 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போராட்டம், ஈனப்படுகொலைக்கான பிரச்சனை, எல்லாத்துக்கும் போராடுவார். தூய்மை பணியாளரா சீமான கூப்பிடு, தெற்தெருவெளி ஆசிரியர் பெருமக்களா சீமான கூப்பிடு, செவிலியர் போராட்டமா சீமான கூப்பிடு, ஆவடியில விஓ ஆபீஸ் தூக்கி 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போட்டு வச்சுட்டாங்க சீமான கூப்பிடு, ஆவடியில சாலைகள் சரியில்லையா சீமான கூப்பிடு, எல்லாத்துக்கும் சீமான கூப்பிடு. எல்லா போராட்ட களத்திலையும் ஒருத்தர் நிப்பாரு. ஆனா இவரு நான் எதுக்குமே வரமாட்டேன், அப்போ என்னை சிஎம் ஆக்கி விட்டுருங்க, எப்படியாவது என்னை சிஎம் மட்டும் ஆக்கிருக்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னங்க உங்க என்ன பிரச்சனை, எப்படியாவது என்னை சிஎம் ஆக்கிருங்க. செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்க போறேன் மலையை தூக்க போறேன் மலையை தூக்க போறேன்பாப்ல. வாங்க வாங்க 10 ரூபா டோக்கனை போட்டு போயிருவாங்க. மலையை தூக்குனா இப்ப என்ன பண்றீங்க? எல்லாரும் சேர்ந்து இந்த மலையை தூக்கி என் கையில வைங்க, நான் தூக்குறேன். அது மாதிரி இப்ப எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிருங்க. உங்க பிரச்சனைக்கு நான் பேச மாட்டேன், உங்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டேன், என் கொள்கையும் என்னன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கி. எதுக்கு ஓட்டு போடணுமா? 36 வருஷமா இவர் நடிச்சிருக்காராம். அந்த 36 வருஷமா இவரை நடிக்க வச்சு இவரை அழகு பார்த்து டிக்கெட் எடுத்து சீட் எடுத்து இவரை நம்ம கொண்டாடிட்டோமா, அதுக்கு இவர் நன்றி கடன் செய்ய வராராம். என்ன நடிச்சதுக்கு நன்றி கடன் செய்யணும்னா 4 ஊர்ல தியேட்டர் கட்டி விட்டு இப்ப இலவசமா படம் பார்க்க வை. நான் நடிச்சிருக்கேன் அதனால உன்னை நாடாள போறேன். நாங்க ஏன் இவ்வளவு வீறு கொண்டு பேச உங்களுக்கு தெரியுமா? நாங்க எங்களுக்காக பேசல. விஜய் மீது தனிப்பட்ட வெறுப்பு எனக்கு இதுவரைக்கும் இல்ல. பேசிக்கலி நம்ம ஒரு அஜித் ஃபேனுங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கட்டும். ஏன் அஜித் ஃபேன் தெரியுமில்ல? எனக்கு இப்பவும் எனக்கு அஜித்தை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? சென்னையில் வெள்ளம் வந்த போது எல்லா நடிகர்களும் கதவை மூடிக்கொண்டான். சென்னை வெள்ளத்துல தன் சாலிகிராம வீட்டை திறந்து வைத்து மக்களுக்காக விட்ட ஒரே நடிகர் மரியாதைக்குரிய சகோதரர் அஜித் குமார். அதனால பிடிக்கும். விஜய்க்கு எதிராக அஜித்தை பிடிக்காது, அஜித் ரசிகர் விஜய் பிடிக்காது. அதான் பிரச்சனைங்க, இயல்புலே பிடிக்காது. சரி நம்ம பையன் ஒருத்தன் தமிழன் ஒரு நடிகரா வளர்ந்து வரானே, சரி கத்தி படம் அந்த குத்தி படம்ன்றாங்களே அப்படின்னு ஆதரிச்சு விட்டோம். கடைசியில பார்த்தா அது ஒண்ணுத்துக்காக கூமுட்டையா இருக்கு, நல்ல முட்டைன்னு பார்த்தா அது கூமுட்டையா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? கூமுட்டை என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டு உடைப்போம். அதான் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் வந்தால் சீமானுக்கு வாக்கு குறைஞ்சிரும். இந்த 2026 சட்டமன்றத்தில் இன்னொரு 1.5 மாசம் தான், ஒரு 1 மந்த் தான் இருக்கு. மே மாசம் முதல் வாரத்துல வாக்கு எண்ணிக்கை வரும். நான் சத்தியமிட்டு சொல்றேன், இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 2 மடங்கு மேலே ஏறி வரும். மக்கள் பார்க்கிறான், இளைஞர்கள் பார்க்கிறான். பாருங்க, யாராவது நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் இல்லை, இளைஞர்கள் பார்க்கிறான். ஒருத்தட்ட கொள்கை இருக்கு தமிழ் தேசியம், ஒருத்தன் கூமுட்டியா நிக்கிறான்.
சினிமாவா சித்தாந்தமா, ரசிய கூட்டமா, லட்சிய கூட்டமா என்று இளைஞர்கள் பார்க்கிறான். கத்தி கத்தி சாகுறான். எல்லாத்துக்கும் கேட்கிறாங்கடா. திமுகவை, அதிமுகவை, காங்கிரஸ், பாஜகவை, விசிகாவை, பாமகவை எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்கிற ஒரு கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். எங்க கிட்ட வாயை கொடுத்து எவனுமா நிக்க முடியாது. ஏன்னா பிறவி கோளாறு. நாங்கெல்லாம் ஆல்வேஸ் கோளாறு, ஆர்வ கோளாறு மாதிரி பிறவி கோளாறு. நாங்க எங்க கிட்ட எல்லாம் நீ பேசி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ப்ராடக்ட் அப்படிப்பட்ட ப்ராடக்ட். எல்லாரும் கேட்கிறான், சீமான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்புறா. எங்கடா பயிற்சி? எங்க பயிற்சி? அவர் பேச்ச கேட்டாலே புல்லுவும் புலியாக மாறி பேசும்டா. ஒரு சொல்லுங்க. நான் ரொம்ப பெருமையாவே சொல்றேங்க. தமிழ்நாட்டுல ஒரு தலைவன், எல்லாரையும் கூப்பிடு. உங்க ஸ்டாலினை கூப்பிடு, எட்பாடி கூப்பிடு, எட்பாடி ப்ரோவை கூப்பிடு. வேற யாரு பாருக்கா? யார வேணாலும் கூப்பிடு. மோடி, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மோடி ப்ரோ, வாங்க ப்ரோ. அமித் ப்ரோ, அமித் ஹலோ, ஷார்ட்ட பேசுறியா? அமித் சார் கண்ணை நோடி தின்னுபிடுவோம். வரல லேடன், பின் லேடன். அமித்ஷாவை கூப்பிடு, ராஜ்நாத் சிங்க கூப்பிடு, தமிழிசையை கூப்பிடு, யாரையும் கூப்பிடு. எங்க அண்ணன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நாங்க கட்சியை கலைச்சிடறோம். யாராலும் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து இந்த மக்களுக்காக 24 மணி நேரமும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன். அவர் பக்கம் நீங்க நிக்க போறீங்களா? இல்லை கொள்ளையடித்து குடும்பத்தை வளர்த்து மக்களிடத்துல ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு பிச்சை எடுக்க வருகிற கிட்னி திருடர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா என்பதை நான் தான் சொன்னேன். 2019 நாடாளுமன்றத்துக்கு நல்ல ஞாபகம் எனக்கு. இவங்களுக்கு ஓட்டு போடாத, ஏற்கனவே மண்ணை திருட்டாங்க, மலையை திருட்டாங்க, வந்தாங்கன்னா கிட்னியை திருடுவாங்க. கருணாக்கு போல இருக்கு எனக்கு. எவ்வளவு டேஞ்சரஸ் பெல்லோ கிட்னி. உண்மை எனக்கு ஷாக். ஐயோ நம்ம தானே பேசணும், அப்படி நடந்துருச்சு. அது கிட்னி திருட்டு சொல்லாதீங்க. பதறதா இல்லையா? என்ன முறைகேடுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் ஒழுக்கமா பேச கத்துக்கோங்கன்றாங்க. தங்கத்தை திருடுவோம்னு சொல்லாதீங்க, எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க. பதறதா இல்லையா எங்களுக்கு அப்படின்றாங்க. ஆத்து மணல் அள்ளுவோர்னு ஏன் சொல்றீங்க? ஆத்துக்குள்ளே குளிபறிப்பவர்னு சொல்ல வேண்டியதானே. மலையை திருடவன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுத்தாதீங்க, மலையை மட்டமாக்குவர்னு சொல்லுங்க. நல்லா இருக்குப்பா. ரேஷன் கடையில் அரிசி திருடவன்னு சொல்லாதீங்க, அரிசிகளை மறைப்பவர்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. அப்புறம் வேற என்னங்க சொல்லிட்டீங்கன்னா பட்டியல் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்படி சொல்லக்கூடாது. மது குடிகாரன்னு சொல்லாதீங்க, எவ்வளவு சங்கடப்படுது மனசு. மது பிரியர்னு சொல்லுங்க. வாவ், மது பிரியர்ஸ், லவபிள் பர்சன்ஸ். மது லைக்கர்ஸ் சொல்லலாமா? லிக்கர் லைக்கர்ஸ். கொடுமை. இது ஒரு நாடு.